ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்பேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கியிருக்கு, கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கறி மசாலா சேர்த்துடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லு போகணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு கட்டியாக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நான் தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நமக்கு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். கிழங்கு நல்லா வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வந்துருச்சு. நமக்கு குழம்பு தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஒரு பக்கம் வந்துருச்சு, திருப்பிடலாம். தோசை வெந்துருச்சு, எடுத்துடலாம்.